நண்பர்களே, நாம் அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை. மயிலாடுதுறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15,38,000 வாக்குகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பின்தங்கிய தொகுதின்னு கூட சொல்லலாம். வந்து மயிலாடுதுறை வந்து இங்கே பிஜேபி சார்பாக வந்து எம்கே ஸ்டாலின் நிற்கிறார் வந்துட்டு. அதே மாதிரி திமுக சார்பாக திமுக கூட்டணி கட்சியில் காங்கிரஸ் நிப்பாட்டியிருக்காங்க சுதான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து அதிமுக சார்பாக பாபு நிற்கிறாரு வந்துட்டு. அதே மாதிரி இந்த காளியம்மாள் இங்கே வந்து யூடியூப்பில் ரொம்ப பிரபலமான காளியம்மாள், அவங்க வந்து நாம் தமிழர் சார்பாக நிற்கிறாங்க வந்துட்டு. அதே மாதிரி பிற தொகை மக்கள் ஓட்டும் இருக்குது வந்துட்டு. இப்போ பிஜேபி வந்து இங்கே இந்த இதில் வந்து 3ஆம் இடத்துக்கு போகுது. பிஜேபி வந்து 3ஆம் இடத்துக்கு போகுது. எம்கே ஸ்டாலின் வந்து 252 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்துலையும் வந்து காங்கிரஸ் வந்து காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் கிட்டத்தட்ட இழுபறி தான். இருந்தாலும் அதிமுக இந்த தொகுதியை கைப்பற்றுமோ அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது வந்து மயிலாடுதுறை வந்து. சுதா வந்து 330 மதிப்பெண்களும் பாபு வந்து 345 மதிப்பெண்களும் எடுக்கிறாங்க. இழுபறி நிலைமை தான். இருந்தாலும் வந்து இது அதிமுகவுக்கு போகக்கூடிய தொகுதி அப்படிங்கிறது மாதிரி நம்ம சைடில் வந்து தெரியுது வந்து. இதை அடுத்து போகிறத அவங்க எப்படி கொண்டு வந்து சேர்க்குறாங்கிறத பொறுத்து தான் வந்து. காளியம்மாள் 240 மதிப்பெண்களும் பிற வந்து 110 மதிப்பெண்களும் பெற்று இருக்கிறாங்க. நம்மளுடைய கருத்து கணிப்புல வந்து மயிலாடுதுறை இழுபறியில் அதிமுக.